நமஸ்காரம். வறுமை நீங்க வேண்டும், வளமான வாழ்க்கை வேண்டும். இதற்கு ஆன்மீகம் காட்டும் வழி என்ன? மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களுடைய ஜிடிபி கூட இருக்கிறது, தனிமனித வருமானம் கூட இருக்கிறது, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. அதெல்லாம் நம் நாட்டில் குறைவாக இருக்கிறது. இதுக்கு எத்தனையோ புள்ளி விவரங்கள் உள்ளன, உண்மை. இதுக்கு ஏதாவது வழி உண்டா? எத்தனையோ பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்களே. இத்தனைக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இத்தனை பேர் வறுமை கோட்டிற்கு மேலே வந்து விட்டார்கள்னு சொல்லுகிறார்கள். ஆனாலும் இன்னும் பல கோடி பேர் கீழே தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே எப்படி வளமான வாழ்க்கைக்கு வர முடியும்? இது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. அனைவரும் சேர்ந்து உழைத்தாவது இதை சாத்தியப்படுத்த வேண்டிய கேள்வி. பதிலை சாத்தியப்படுத்தியாக வேண்டும். இதற்கு முதலில் ஒரு சின்ன விஷயத்தை சற்று மனங்கோணாமல் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வோம். எத்தனை நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கின்றன? அவர்கள் எல்லாருமே ப்ராஃபிட்டை கூட்ட வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? உடனடியாக இன்கம்மை கூட்டு. இது வாஸ்தவம், ஒரு வழி. ஆனால் இன்கம் கூடுவது மட்டுமே வழியாகாதே. ஒரு கம்பெனின்னு இருந்தால் உடனடியாக காஸ்ட் கண்ட்ரோல்னு கொண்டு வருவார்கள். காஸ்ட் எஃபிஷியன்சின்னு பேர் வைப்பார்கள். காஸ்ட் ரீஇன்ஜினியரிங் என்றும் சொல்லுவார்கள். என்ன பேரில் வேண்டுமானாலும் அழைக்கட்டும். முதலீடு செய்த பணத்துக்கு வருமானம் இருக்கிறதா இல்லையா? வருமானம் என்ன தானேவா வந்துவிடும்? முதலீடு செய்தால்தான் வரும். ஃபேக்டரியே போடாமல் எப்படி லாபம் சம்பாதிக்க, எப்படி இன்கம் வரும்? அதனால் எத்தனைக்கு எத்தனை இன்கம் கூட வேண்டும் உள்ளதோ அத்தனைக்கு அத்தனை செலவினங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அது இருந்தால் தன்னடையே சேவிங்ஸ் கூடும், வாழ்க்கை தரமும் உயரும், கம்பெனி உயரும். ஆனால் இது தனி மனித வாழ்க்கைக்குன்னு வரும்போது நிர்பந்தத்தின் பேரில் செலவினங்களை குறைக்க வேணும்னு வைத்துக் கொள்கிறோமே தவிர, திட்டமிடுதலின் பேரில் செலவினங்களை நாம் குறைப்பதில்லை. அப்படி குறைன்னு சொன்னாலே நம்ம ஏதோ வறுமையில் வாழச் சொல்லுகிறார்கள்னு வேற நினைத்து கொண்டு விடுவோம். அப்படி நினைக்க வேண்டாம். பில்லியன் டாலர் கம்பெனிகள் எல்லாரும் காஸ்ட் கண்ட்ரோல், காஸ்ட் எஃபிஷியன்சியில் ஈடுபடுகிறார்கள். நாம் எம்மாத்திரம் ஒரு குடும்பம், அதுவும் காஸ்ட் எஃபிஷியன்டாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி நான் சொல்லும்போது எத்தனை ரூபாய் செலவழிக்கிறோமோ அதை குறைக்க வேணும். இது மட்டும் பொருள் அல்ல. தீய பழக்கங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். இது வறுமையை தீர்ப்பதற்கு மிக மிக முக்கியம். அந்த பழக்கங்கள் தான் நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் செலவுகளை அதிகப்படுத்திவிடும். நம்மால் அதை தடுக்கவும் முடியாது. நல்ல விஷயங்களை சாப்பிடுவதற்கு செலவழிப்போம். ஆனால் அன்ஹெல்தி ஹேபிட்ஸாக இருந்தால் அந்த மாதிரி பண்டங்களில் தான் விலையை உயர்த்தி கொண்டே போவார்கள். அரசாங்கத்திலும் வரியும் கூட்டிக் கொண்டே போவார்கள். அப்போதே தெரிகிறதா? அத்தியாவசிய இன்றியமையாத பொருள்களாக இருந்தால் வரி வேண்டாம்னு விடுவார்கள். ஆனால் எதெல்லாம் இந்த உடல் நலத்துக்கு தீங்குன்னு சொல்லுகிறோமோ அதுக்கு தான் வரி அதிகம். அதனால் முதல் பாயிண்ட், எங்கு தீய பழக்கங்கள் இருக்கோ அது செலவுகளை அதிகரித்து விடும்.
இரண்டாவது கடன் தொல்லை. ஆந்தனையும் பல்லை கடித்துக் கொண்டு கடன் வாங்காமல் இருப்பது நலம். அப்படியே வாங்க வேண்டுமானாலும் மிகவும் சிந்தித்து செய்ய வேண்டும். ஆனால் சிந்திக்கவே விடாதபடிக்கு எல்லா பக்கத்திலிருந்து போன் கால் வந்து கொண்டே இருக்கிறது, கடன் வேணுமா கடன் வேணுமா என்று. சட்டென்று யாருக்கா இருந்தாலும் சரின்னு சொல்லிவிட்டால் கடன் வந்துவிடும். சொல்லும் போதே எந்த கேரண்டியும் இல்லாமல் கடன் தருகிறோம், ஷூரிட்டி வேண்டாம், செக்யூரிட்டி வேண்டாம், தருகிறோம்னால் ஏன் கொடுக்கிறார்கள்? அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மக்களுக்கு தேவை இருக்கிறது. ஏதோ மருத்துவ செலவாக இருக்கலாம், பள்ளிக்கூட செலவாக இருக்கலாம், இன்றியமையாத செலவு. அந்த சமயத்திலும் அடிக்கடி வேண்டுமான்னு கேட்டுக்கொண்டிருந்தால் வேணும்னு சொல்லத்தானே தோணும். சர்க்கரை வியாதி இருப்பவருக்கு பாயசம் இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டால் அதுவே தப்பு, கேட்கக்கூடாது. அதனால் கடனில் சிக்கிக் கொண்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வறுமையிலிருந்து வருவது ரொம்ப கஷ்டமாகி போகிறது. அடுத்து மூணாவது, எது அத்தியாவசிய தேவை, எது சொகுசு வாழ்க்கைக்கு தேவை, இந்த வித்தியாசம். நெசசிட்டிக்கும் லக்ஸுரிக்கும் வேறுபாடு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கை தரம் உயருகிறதுன்னு சொல்லும் போது லக்ஸுரி ஒவ்வொன்றாக நெசசிட்டிக்குள்ள வர ஆரம்பித்தால் அங்குதான் செலவினங்கள் கூடும். நாம் என்ன நினைப்போம், நாம் உயர்கிறோம்னு சொன்னால் அது இட்ஸ் நோ மோர் அ லக்ஸுரி, அது நமக்கு நெசசிட்டின்னு மாற்றிக்கொண்டு விடுவோம். அடுத்தது ஒப்பிடுதல். இந்த குடும்பத்தோடு ஒப்பிடுதல், அத்தோடு ஒப்பிடுதல், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள், இல்லை என்றால் பேச்சு வரும். இதை போல ஒப்பீடு, இதுவும் தேவையற்ற செலவினங்களை கூட்டிவிடும், கடன் தொல்லையில் கொண்டு போய் மாட்டிவிடும். இதை போல் ஒவ்வொன்றாக சிந்தித்தால் தர்ம காரியம் பண்ணுவதற்கு கூட கையில் காசு இல்லாமல் வாட ஆரம்பிப்போம். இப்போது அடுத்த பக்கத்துக்கு வருகிறேன். ஸ்தோத்திரங்கள் சொல்லுதல், தர்மம் செய்தல், இவைகளும் ஓரளவு நன்மை செய்யும். அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம்பிரணே, மகாலட்சுமி தேவியை பார்த்து பிரார்த்திக்கிறோம். தாரித்ரிய துவம்சினியும் தேவி என்று சொல்வார்கள். என் தாரித்திரத்தை வறுமையை போக்கி விடுபவள். பல ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. அது சொன்னால் நேர காசு வருமானு கேட்டால் அப்படி சொல்லவில்லை. நல்லெண்ணம் வரும், கடனை குறைப்போம், தேவையற்ற செலவுகளை குறைப்போம், தீய பழக்கங்களை குறைப்போம், தன்னிடையே இன்கம் கூடும். நமக்கு இன்கம் கூட வேண்டுமா லாபம் கூட வேண்டுமா? லாபம் கூடினாத்தானே நல்லது. ஓஹோன்னு 10,000 கோடி வியாபாரம் பண்ணுகிறார், அதில் 1 கோடி லாபம்னு சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் இந்த விஷயங்களை தவறாக நினைத்துக் கொண்டு விடாமல், வறுமையிலே இருக்க சொல்லுகிறார் போல் இருக்கிறது நினைக்காமல் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தால் கண்டிப்பா நன்மை நடக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.